வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ஓட்ஸில் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. வெயிட் லாஸ்க்குன்னு டயட் பிளான் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு நல்ல கெட்டியான தயிர் தேவை. அதனால் நம்ம நார்மல் தயிரையே நம்ம டீ ஃபில்டரை வச்சு இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். நான் இங்கே ஒரு அரை கப் தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை அப்படியே விடுங்க. ஸோ நம்மளோட தயிர் ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது அப்புறமா சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நமக்கு தேவை அரை கப் ஓட்ஸ். நான் இங்கே டிசானோவோட ஹோல் கிரெயின் ஓட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஆப்டான ஓட்ஸ். இதில் ஹை ஃபைபரும் ப்ரோட்டீனும் இருக்குது. இதில் நறுக்குன ஒரு 1/4 வெங்காயம், ஒரு 1/4 கேரட் துருவுனது, நறுக்குன ஒரு அரை தக்காளி, பொடியாக நறுக்குன முட்டைக்கோஸ் கொஞ்சம், குட்டியாக நறுக்குன ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலை, இதோட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10-15 மிளகு, இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க ரெண்டையும். இந்த மாதிரி நல்லா கரகரப்பாக தட்டிட்டு சேர்த்துருங்க. இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த தயிரையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். ஸோ இதுதான் நம்ம சாண்ட்விச்சுக்கான ஸ்டஃபிங். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தவிர நம்மளுக்கு கொஞ்சமாக நெய்யும் வீட் ப்ரெட்டும் தேவை. நான் இங்கே கோதுமை ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாதாரண சாண்ட்விச் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிறத ஒரு ப்ரெட்டில் அப்ளை பண்ணி இன்னொரு ப்ரெட்டை வச்சு மூடலாம். ஒரு பிரெட் ரெடி. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரெடி பண்ணிக்கோங்க. நான் இங்கே நெய் தடவை போகிறேன். நீங்கள் வெயிட் லாஸ்க்குன்னு இதை சாப்பிட்றீங்க அப்படின்னா நெய் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெய்யை இப்போ ஒரு பக்கம் மட்டும் தடவிக்கலாம். இதை நம்ம ஒரு செட் சாண்ட்விச் மேக்கர்லேயும் இன்னொன்று சாதாரண பேன்லேயும் பண்ண போகிறோம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது அகாரோட சாண்ட்விச் மேக்கர். இது நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட், கம்மியான விலையிலையும் கிடைக்குது. நெய் தடவின பக்கம் கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மேல் பக்கத்துலேயும் நெய் தடவிடலாம். நான் இதை மீடியம் ஹீட்டில் கொஞ்சம் நேரம் குக் பண்ண போகிறேன். பிரெட்டெல்லாம் நல்லா ப்ரெஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு சாண்ட்விச். இதை வெளியே எடுத்துடலாம். சாண்ட்விச் மேக்கர் இல்லாதவங்க தாராளமாக இதை நீங்கள் பேன்லேயே பண்ணலாம். பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு அந்த பிரெட் இதில் வைங்க. இப்போ இன்னொரு பக்கமும் நெய் விட்டுக்கலாம். திருப்பி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் நல்லா சுட்டுடுங்க. ஸோ இதோ நம்மளோட பேன் சாண்ட்விச்சும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். நான் இந்த வீடியோவில் டிசானோ அண்ட் அகாரோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த சாண்ட்விச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.